வணக்கம். பி தமிழ் யூடியூப் சேனல் உறவுகள் அனைவருக்கும் முருகேசு ஐயாவிட அன்பு கலந்த வணக்கங்கள் உரித்தாகட்டும். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் இனி இந்த பி தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களோட முருகேசு ஐயா வந்து யாழ்ப்பாணத்தின் நிலவரங்களை நீங்கள் அறியணும். அது புலம்பெயர்ந்திருக்கிற எங்கட மக்களாக இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, நான் இந்த காதுக்கு வர்ற செய்திகளை அப்படியே புட்டு புட்டு வைக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்காகத்தான் முருகேசு ஐயா இந்த பி தமிழ் யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் சங்கதியை சொல்லிட்டு போகிறேனப்பா. இன்றைக்கும் நல்ல ஒரு சங்கதி கிடக்குது, வடிவா கேட்கணும். அதுக்கு முன்பாக இந்த பி தமிழ் யூடியூப் சேனலில் நான் சொல்கிற சங்கதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதேங்கோ என்று கேட்டுக்கொண்டு விஷயத்துக்கு பெற போகிறேன். என்னண்டா இப்போ தேர்தல் களம். என்ன களம்? தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குது. போட்டியிடுகின்ற வேட்பாளர் எல்லாம் படையெடுத்து அங்கொண்டு இங்கொண்டு என்ற கூட்டங்கள்லாம் நடத்தி, நான் அதை செய்வன், இதை வாங்கி தருவன், இதை பெற்றுக் கொடுப்பன் எல்லாம் கோஷமறி இது இட்டு கொண்டிருக்கணும். அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் என்னண்டா, வாமா மின்னல் வாமா மின்னல் என்ற மாதிரி நாமல் இருக்கிறாரல்லோ, நாமல் யாழ்ப்பாணத்தை ரவுண்ட் அடிச்சு கொண்டு போயிருக்கிறாரப்பா. ஆள் இந்த முறை எலெக்ஷன்ல நிக்கிறது வெல்லுறதுக்கு இல்லைன்றது எல்லாருக்குமே வடிவா தெரியும். கட்சியின் வாக்கு வங்கி வேற பக்கம் சாயக்கூடாது என்ற பயத்தில தான் மொட்டு கட்சி ரணிலோட முட்டி மோதி கொண்டு தனி வேட்பாளரை இறக்க வெளிக்கிட்டதப்பா. என்னதான் உலகமே பிறண்டாலும் மொட்டு வேட்பாளர் வெல்ல மாட்டார் என்றது மொட்டு கட்சியில உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியுமப்பா. அதால மொட்டில இருந்த 92 எம்பிகளும் மகிந்தவில வச்சிருந்த விசுவாசத்தை தூக்கி குப்பையில போட்டு கேஸ் சிலிண்டருக்கு பின்னால ஓடினவ. எங்க கேஸ் சிலிண்டருக்கு பின்னால ஓடினவ. அதை விட பெரிய இடி என்னவென்றால், வேட்பாளராக இறக்கலாம் என்று மொட்டு கட்சி கனவு கண்டிச்சதோ அந்த தம்பிக்கு பெரேரா கடைசியில காலை வாரி போட்டதுதான் மிச்சம். இலங்கையின் பெரும் பணக்காரரான தம்பிக்க தங்கட கட்சி வேட்பாளராக களம் இறங்கினால் 5% கூட கட்சி செலவழிக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் தம்பிக்கவே பார்த்திருப்பார். ஓசி காசுல வாக்கு வங்கிய மொட்டு தக்க வச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆள் கைவிட்டதால வேறு வழி இல்லாமல் நாமல் கழுத்தை கொடுக்க வேண்டியதா போட்டுதுடாப்பா. என்னண்டு நாமல் கழுத்தை கொடுக்க வேண்டியதா போட்டுது. என்னதான் வாழ்ந்து கெட்ட கட்சியா இருந்தாலும் சனத்திட்ட மொட்டு கட்சியில எந்த பரிதாபமும் இல்லை. ஆற்ற கூட்டத்துக்கு குறைவா சனம் வருகுதுண்டு பொன்சேகாவோட போட்டி போடுற மாதிரி தான் நாமளண்ட நிலைமை இருக்குதப்பா. நாமளண்ட நிலைமை இருக்குது. சரி, சிங்கள ஏரியா பக்கம்தான் நிலைமை இப்படி என்றால், வடக்கு கிழக்குல அவையின் நிலைமை இன்னும் மோசம். ஆரெல்லாம் முந்தி இவைக்கு முட்டு கொடுத்தினமோ அவையெல்லாம் இப்ப டெலிபோனுக்கு பின்னாலையும் கேஸ் சிலிண்டருக்கு பின்னாலையும் போட்டினம். இந்த நிலைமையில யாழ்ப்பாணத்தில் மொட்டு கட்சிக்கு நோட்டீஸ் ஒட்டவே ஆக்கள் இல்லையாம். அந்த வகையில் நிலைமை இப்போ ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையா போயிட்டுதப்பா. ஒரு மாதிரி நாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வீரசிங்கம் மண்டபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரியும் என்று நினைக்கிறேன். அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில்
கொஞ்ச சனத்தை இங்கே இருக்கிற அந்த ஏற்பாட்டாளர்கள் அவருடைய மனசு நோகக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக கொஞ்ச ஆக்களை எப்படியோ சேர்த்து போட்டு அங்கே இருக்கிற மண்டபத்தில் கொண்டு போய் சனத்தை கொண்டு போய் அங்கே விட்டிருக்கணும். கூட்டமும் நடந்திருக்குது. கூட்டமும் நடந்திருக்குது. மண்டபத்துக்கு போனவைகளுக்கு நல்ல கவனிப்பும் இருந்திருக்குது. மண்டபத்தில் வச்சு நல்ல கவனிப்பும் இருந்திருக்குது. அப்போ என்ன நடந்திருக்குன்றால் இந்த நிலைமையில சனத்தை வடிவா தந்த ரெண்டு கண்ணாலையும் இந்த நாமல் பார்த்திருக்கிறார். சனத்தை பார்த்த உடனேயே நாமளுக்கு புரிஞ்சு போட்டு இதுகளெல்லாம் எங்களுக்கு கடைசி மட்டும் வாக்கு போட மாட்டினம் என்று விளங்கி போட்டது. அவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொஞ்சம் சத்தமாகவும் சொல்லி இருக்கிறார். பக்கத்தில் அந்த கதிரையில் இருப்பேர் தானே சத்தமாக சொல்லி இருக்கிறார். அதோட இன்னும் அவமானப்படக்கூடாதுண்டு அந்த கூட்டத்தில் 5 நிமிஷம் மட்டும் தலையை காட்டி போட்டு நேரமும் பிளேட் காசும் அநியாயம் என்று புறுபுறுத்தபடி சில சந்திப்புகளை கேன்சல் செய்து போட்டு கொழும்புக்கு பறந்துட்டாராம். அப்பா கொழும்புக்கு பறந்துட்டாராம். முந்தி நாமல் வந்தால் அமைச்சர்கள் அம்புகள் என்று ஆளணி குவிஞ்ச காலம் மேலேறி இப்படி ஆளே இல்லாத கூட்டத்தில் நாமல் டீ யாத்திர காலம் பெறும் என்று ஆறும் கனவு கூட காணையில. காலமும் கண்ணீரும் பொல்லாததுகள் கண்டியலோ. இது எல்லாருக்கும் விளங்கினா சரி. என்னண்டு காலமும் கண்ணீரும் பொல்லாததுகள் கண்டியலோ. இது விளங்கினால் சரி. இதுதான் இன்றைக்கு சங்கதி. முருகேசு ஐயா சொன்ன சங்கதி உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பி தமிழ் யூடியூப் சேனல் உறவுகளுக்காக நான் சொன்ன இந்த தேர்தல் கால சங்கதி உங்களுக்கு இது உண்மை சங்கதி. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா முருகேசு ஐயாவை உங்களோட வந்து கதைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லவா, அதை ஒருக்கா கிளிக் பண்ணிட்டு போங்கப்பா. சரிதானே? விளங்கினா சரி. நான் போயிட்டு வர போகிறேன். நாளைக்கும் வருவேன். நாளைக்கும் வந்து ஒரு நல்ல சங்கதியோட எங்கட இந்த பி தமிழ் உறவுகளை வந்து நான் சந்திப்பேன். அதுவரை விடை பெற்று போகிறேன். போயிட்டு வரேனா?